மாசு இல்லாத சென்னையை உருவாக்க வேண்டும் என்ற மையக்கருத்தை வலியுறுத்தி பூவுலகின் நண்பர்கள் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவர்கள் உட்பட 10,000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை நடிகர் கார்த்தி தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் தனியார் பள்ளி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் மாசில்லா சென்னையை உருவாக்க வேண்டும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பினர். அப்போது துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களிடையே விநியோகித்தனர். சென்னையில் ஃப்ளட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ளட் மறுபடியும் வரக்கூடாது. அதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து சென்னையை பாதுகாக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் குப்பை தொட்டியில மட்டும் தான் போடணும். அதுக்கப்புறம் மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு பிரிச்சு நம்ம போடணும். எல்லாத்தையும் ஒரே இதுல போட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி மறுபடியும் வரலாம். ஏரிகள் எல்லாம் பாதுகாக்கணும், அதுல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு அதுக்காக தான் சென்னை SBI பள்ளிகளும் பூவுலகின் நண்பர்களும் இணைந்து நம்ம சென்னை என்கிற பேரணியை, இது மாணவர்களின் ஒன்று கூடலாக, இது எங்கள் நகரம், மாணவர்களின் சென்னை, அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 முதல் 20,000 மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு கோஷங்களிட்டு இது பிளாஸ்டிக்லா நகரமாக மாற்றுவோம், நீர்நிலைகளை காப்போம் போன்ற பல்வேறு கோஷங்களிட்டு மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்றவர்களுக்கு அடுத்த தலைமுறையிடம் இந்த நகரத்தை ஒப்படைத்து விட்டோம் என்ற ஒரு பொறுப்புணர்வோடு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறோம்.